ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏஜென்ட்ஸில் இருக்கிற 5 முக்கியமான வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொன்றுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். நீங்கள் ஒரு என்தூசியஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். முதல்ல சிம்பிளாக ஒரு ஏஜென்ட் அப்படின்னு என்ன நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யோசித்து ஆக்ட் பண்ணுறது வந்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா, ஒரு எல்எல்எம் மாடல் கூட நம்ம ஏதாவது ஒரு டூல்ஸை கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து ஏஜென்ட்டாக மாறிடும். ஸோ இதுதான் ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வகை இவால்வ் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு 5 வகையான ஏஜென்ட்ஸ் தான் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. வரும் காலங்களில் இன்னும் நிறைய வகைகள் வரலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த 5 வகைகள் வந்து பிரபலமாக பல இடங்களில் பேசப்படுது. அது ஒன்றா தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிற ஏஜென்ட் வந்து சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான ஏஜென்ட் இதுதான். இது பார்த்திங்கன்னா இது செயல்படுற விஷயம் பார்த்திங்கன்னா, தன்னோட என்விரான்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா உடனே வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்கும். அதாவது இஃப் கண்டிஷன் மெட் தென் டூ திஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான லாஜிக்கில் அதை ஆக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்கிறது இல்லை மெமரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சிம்பிளாக ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன, நம்ம ஏதாவது பண்ணோம்னா டக்குன்னு அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது பார்த்தீங்களா, அதை வந்து ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இமீடியட் ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். இது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டோர்ஸ் வந்து யாராவது போய் முன்னாடி நின்னாங்கன்னா அந்த சென்சார் டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகுது, யார் இல்லைன்னா டோர் க்ளோஸ் ஆகுது. அப்புறம் வந்து சென்சார் வச்ச லைட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஒரு ரூமுக்கு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்மளோட மூவ்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி லைட் ஆன் பண்ணுறது இல்லைனா ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். இது வந்து சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்டை விட ஒரு படி மேலோங்கி இருக்கும். இதுக்கு என்ன அடிஷ்னலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெமரி இருக்கும். தனக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு அந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை ஞாபகம் வச்சு அது வந்து ஜஸ்ட் நம்ம ஆக்ஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கும். அதனால தான் இது வந்து மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இந்த மாடல் அப்படிங்கிறது தனக்குள்ளே இருக்கிற அந்த உலகத்தை தான் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆட்டோமேட்டிக் ரோபோட் வேக்கம் கிளீனர்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது வந்து எந்தெந்த இடத்தையெல்லாம் நான் ஏற்கனவே வேக்கம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அது வந்து அது செஷன் முடிவு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கும். ஏற்கனவே அந்த இடத்த வேக்கம் பண்ணிடுச்சுன்னா அது அங்கே போகாது. இது ஒரு வகையான மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்டில் வரும். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அலெக்ஸா, சிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரை அதுக்கிட்ட சொல்லிட்டோம்னா அது வந்து நம்மளோட வாய்ஸ் வச்சு நம்ம பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரை ரிப்பீட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்கள் பேரை ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி இயங்குற டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். நம்ம அடுத்து பார்க்குறது வந்து கோல் பேஸ்ட் ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ரியாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு இலக்கை நோக்கி யோசிச்சு செயல்படும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு டெலிவரி பர்சன்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும்னா உடனே வந்து அவங்க ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி அந்த ஜிபிஎஸ் சொல்கிற ரூட்டை வச்சு அப்படியே வந்து நம்ம டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஒரு கோல் பேஸ் ஏஜென்ட்டுக்கு நிகராக நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. பட் ரியல் வேர்ல்டில் நீங்கள் ஒரு கோல் பேஸ் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கூகுள் மேப்ஸை சொல்லலாம். நம்ம வந்து டெஸ்டினேஷன் கொடுத்துட்டீங்க, இந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த டிராஃபிக் தகுந்த மாதிரி எந்த வழியில் போனால் ஈஸியாக இருக்குன்னா வந்து ஒரு ரூட்டை வந்து டிரெக்ட் பண்ணி சொல்லும் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு கோல் பேஸ்ட் ஏஜென்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊரில் இல்லை, பட் வெளிநாடுகளெல்லாம் வந்து ட்ரோன் டெலிவரி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த ட்ரோன் டெலிவரி பண்ணுற அந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல் பேஸ்ட் ஏஜென்ட்ஸ் கேட்டகரியில் வரும். ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யோசித்து அஹெடாக பிளான் பண்ணி தன்னோட இலக்கை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் வகையை சேர்ந்து தான் இந்த கோல் பேஸ்ட் ஏஜென்ட். நம்ம அடுத்து பார்க்குறது யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட். இது வந்து நம்ம கோல் பேஸ்ட் ஏஜென்ட் பார்த்தீங்களா, அதை விடவே இன்னும் கொஞ்சம் மெருகேற்றப்பட்ட ஒரு ஏஜென்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு கோல் நோக்கி ஒரு டெசிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பல வகையில் யோசித்து அந்த பல டெசிஷனில் எந்த டெசிஷன் ஆப்டிமலாக இருக்கும் அப்படின்னு யோசித்து செயல்படும். இது வந்து யூட்டிலிட்டி அப்படிங்கிற சொல்கிற காரணம் என்னென்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா 2-3 ரூட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோம். இது வந்து ஃபாஸ்ட்டாக போகணும்னு நம்ம சொன்னோம்னா அந்த ஃபாஸ்ட்டான ரூட்டை மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு ஸ்கோர் வச்சுக்கும். அப்புறம் அந்த ரூட்டில் வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ரோட்டில் இடையூறுகள் இருக்கா அப்படிங்கன்னு கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்கோர் வச்சுக்கும். அப்புறம் அந்த ரூட்டில் போகிறது வந்து சேஃபா அப்படின்னு ஒரு ஸ்கோர் வச்சுக்கும். அப்புறம் அந்த ரூட்டில் போனோம்னா ஃபியூயல் எஃபிஷியன்சி இருக்குமா அதுக்குன்னு ஒரு ஸ்கோர் வச்சு இந்த மாதிரி எல்லா ஸ்கோர்ஸையும் கால்குலேட் பண்ணி ஆவரேஜாக எந்த ரூட்டுக்கு நல்ல
நல்ல ஸ்கோர் வருதோ அதை சூஸ் பண்ணி அந்த ஸ்கோர் உருவாக்குது பார்த்தீங்களா, அது வந்து யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ரூட்டை வச்சோன்னா, இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு கோலை நோக்கி செயல்படும் போது ஒரு வழியில் மட்டும் யோசிக்காமல் பல வழியில் யோசித்து அதில் இருக்கிற ஒரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனை எடுத்து ஆக்ட் பண்ணுமானால் அது வந்து யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸை நம்ம சொல்லலாம். நம்மளோட ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோலாம் இப்போ வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்ம மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேர்ஸு எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சா நமக்கு ஆப்டிமலான லாபம் வரும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்லும். இந்த மாதிரி ஏஜென்சிலாம் வந்து நீங்கள் வந்து யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்திக்கொள்ளலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது லேர்னிங் ஏஜென்ட். இப்போதைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டான ஒரு ஏஜென்ட் வந்து லேர்னிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மனிதர்களைப் போலவே தான் செய்யும் செயல்களில் ஏற்படும் தவறுகளை அறிந்து அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்து செயல்படும். இது வந்து இவ்வளோ தமிழ் வேணாம். வந்து தீஸ் ஏஜென்ட்ஸ் வில் இவால்வ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அந்த மிஸ்டேக்ஸ், தான் செஞ்ச மிஸ்டேக்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஃபீட்பேக் லூப் வச்சு இவால்வ் ஆகி தன்னோட திறனை வந்து அதிகரித்து கொள்ளும் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இந்த லேர்னிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நிறைய சயின்டிஸ்ட்டு நிறைய இனோவேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரிப்பீட்டடாக பண்ணி தன்னோட மிஸ்டேக்ஸ் லேர்ன் பண்ணி கடைசியாக ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வராங்க, தன்னோட இன்வென்ஷனை உருவாக்குறாங்க. இந்த வகையில் இயங்கக்கூடிய ரோபோட்ஸ் எல்லாம் வந்து ஏஐ, இந்த லேர்னிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரோபோட்ஸ் மட்டும் இல்லை, எனி ஏஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த லேர்னிங் ஏஐ ஏஜென்ட்ஸ் கேட்டகரி வரும். இந்த வகையான ஏஜென்ட்ஸ் 4 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து லேர்னிங் எலிமெண்ட், அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் எலிமெண்ட், அடுத்தது கிரிட்டிக், அடுத்தது ப்ராப்ளம் ஜென்ரேட்டர். இந்த லேர்னிங் எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் வில் லேர்ன் வாட் ஒர்க்ஸ். நிறைய வகையில் ட்ரை பண்ணும்போது எது நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளும் பகுதியாக இருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் எலிமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்ஷன் எடுக்கும். சரி, எதை பண்ணுனா இந்த மாதிரி நல்லபடியாக நம்மளால கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடியது பெர்ஃபார்மன்ஸ் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக் எலிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை செஞ்சதுன்னா அதில் இருக்க தவறுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி கொடுக்கும். ப்ராப்ளம் ஜெனரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஓகே, இந்த ஃபீட்பேக் வச்சு நம்ம வேற மாதிரி என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு புதிய நியூ ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்குறது ப்ராப்ளம் ஜெனரேட்டர். இந்த மாதிரி 4 பார்ட்ஸ் கம்பைண்டாக இருக்கிறது தான் இந்த லேர்னிங் ஏஜென்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான சாட் ஜிபிடி எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேள்வி கிட்ட தவறாக கொடுத்தோன்னா அங்கே வந்து ஃபீட்பேக் கேட்கும். இது சரியானதா, இது இல்லையா அப்படின்னு கேட்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் கொடுத்து இந்த 2 ஆன்சரில் எது வந்து ஃபேவரட்டான ஆன்சர், எது வந்து கரெக்டான ஆன்சர்னு நம்ம கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கிக்கும். இந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு அது வந்து தன் கொடுக்குற பதிலை வந்து சரி செய்து கொள்ளும், இல்லாட்டி இவால்வ் ஆகி மெருகேற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக் லூப்பில் கற்றுக்கொண்டு இவால்வ் ஆகிற ஏஜென்சிலாம் தான் லேர்னிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இப்போதைக்கு இருக்கிற டாப் லெவலில் இருக்கிறது இந்த லேர்னிங் ஏஜென்ட்ஸ் தான். ஆனால் இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இந்த ஏஐ ஃபீல்டுங்கிறது வந்து நிறையா ஏற்பட்டு கொண்டு இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு இந்த 5 வகைங்கிறது நாளைக்கு வந்து இன்னும் நிறைய வகைகள் வந்து புதுதாக வரலாம். ஒருவேளை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை வந்து என்ன அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த 5 வகையான ஏஐ ஏஜென்ட்ஸில் உங்களோட ஃபேவரட்டானது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸோட வகைகள் பற்றின ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிறதான், இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்கள் மறுபடியும் பார்க்குறேன். அடுத்த கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய். நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வலராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்களை கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக
நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் AI இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.